ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் குழம்பு பார்க்கலாம். மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கடலைப்பருப்பு, மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வரமல்லி, கடலைப்பருப்பு, வரமிளகா எல்லாம் வறுத்துக்கலாம் பொன்னிறமாக. சீரகம், மிளகு, வெள்ளை உளுந்தம்பருப்பு, சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். தக்காளி 3 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாம் அரைச்சி வச்ச பொடியே இதில் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் கசகசா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வதக்கறதுக்கு. தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிகிற மாதிரி. அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஊற்றி, அரிசி கழுவுன தண்ணி தான் இதில் ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். அரிசி கழுவுன தண்ணி, புளி தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரியணும். அப்புறம் மீன்களை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதித்து எடுத்ததுமே மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஆரோக்கியமான மீன் குழம்பு. சாப்பிட்றவங்க நல்லா ருசித்து சாப்பிடலாம். வெந்தாச்சு மீன். எண்ணெய் பிரிஞ்சு எடுத்தாச்சு. மீனும் நல்லா வெந்தாச்சு. ஓகே